Hello students, this is Iqbal. 12th standard chapter 7 பார்க்க போறோம். Applications of differential calculus. அதுல மீனிங் ஆஃப் டெரிவேட்டிவ்னு சொல்லிட்டு டெரிவேட்டிவ் அஸ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க சரியா? ஸோ இதுல இருந்து அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ்ல நடத்தும்போது பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் ஒன்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, dy/dx அப்படிங்கிற அந்த இதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் ஒய் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, dy அப்படின்னா சேஞ்ச் இன் ஒய் டைரக்ஷன், சேஞ்ச் இன் எக்ஸ் டைரக்ஷன். டிஃபரன்ஸ்னாவே அதே தான். ஒரு வேரியபிள் சேஞ்சஸ் வித் ஒன் வேரியபிள் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் வேரியபிள். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, ஏ அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க. அப்போ வந்து டைம் வந்து ஒரு 10 AM அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 10 AM. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிங்கிற பிளேஸுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகிறீங்க, ஒரு கார்லையோ இதுலேயே போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இங்கே வந்து நீங்கள் 0 கிலோமீட்டரில் இருக்கீங்க. இப்போ 11 AM வந்து நீங்கள் இங்கேருந்து 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இங்கேருந்து 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே 2 வேரியபிள் சேஞ்ச் ஆகுது. என்ன ஒரு வேரியபிள் டைம் அதில் சேஞ்ச் ஆகுது, அதே டைமில் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே, எக்ஸில் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகுது, டயத்தை பொறுத்து அந்த வேரியபிள் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பொசிஷன் ஃபர்ஸ்ட் இங்கே இருந்தாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பொசிஷன் இங்கே இருக்கு, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இங்கே இருக்கு, ஒரு ½ hour கழிச்சு பார்த்தா இங்கே இருக்கு, 1 hour கழிச்சு பார்த்தா இங்கே இருக்கு பொசிஷன். அப்போ டைம் சேஞ்ச் ஆக அந்த ஆப்ஜெக்டோடைய லொக்கேஷனும் பொசிஷனும் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ டீங்கிற வேரியபிளும் எக்ஸுங்கிற வேரியபிளும் சேஞ்ச் ஆகுது. எக்ஸோட வேரியபிள் ரெஸ்பெக்ட் டு டீயோட வேரியபிள். அப்போ எப்படி சொல்லுவாங்க, இந்த எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ரெஸ்பெக்ட் டு டி, அது dx/dtன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் டிஃபரன்ஷியல், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகிறது, அந்த டெரிவேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்லோப் தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸ்லோப். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்த எக்ஸ் ஆக்சிஸில் இதோட இடத்த வந்து நான் எக்ஸ்ன்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஹெச் டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி, இங்கேருந்து ஒரு ஹெச் டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். அப்போ என்ன வரும், இது எக்ஸ்னா இது ஹெச் டிஸ்டன்ஸ் தாண்டி போனால் என்ன வரும், ஹெச் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஆயிரும். ஓகே, எக்ஸோட என்ன பண்ணியிருக்கேன், ஹெச் டிஸ்டன்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்னவா இருக்கும், இங்கே எக்ஸ்னா ஒய்யோட வேல்யூ f(x)ஆக மாறும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம போட போகிறோம். அப்போது இதுக்கான கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ இங்கே எடுத்துக்கும். எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒய் வந்து 2ன்னு போடுவோம்ல, அதான் f(x) வர ஒன்றும் இல்லை. அப்போது இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து f(x)ஆக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஹெச்ஆ இருக்கும்போது இதுக்கு ஈக்குவலான கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா f(x) பிளஸ் ஹெச்ஆ இருக்கும். f(x) பிளஸ் ஹெச். சரியா? இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, இருக்கா? ஸோ ஸ்லோப் ஃபார்ம்லாம் நிறைய மெத்தடில் போடலாம். y2 மைனஸ் y1/x2 மைனஸ் x1 போடலாம், tan θ போடலாம். அப்போ எனக்கு ஈஸி வந்து எதுனா tan θ தான். நம்ம ஸ்லோப் அப்படின்னு போட்டோம்னா ஃபார்ம்ல என்ன, இங்கே θ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஆக்சிஸோட அதே θ தான் இருக்கும், அதான் ஸ்லோப்னு சொல்லுவோம். ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்லோப், வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம இங்கே ஈஸியாக θ வச்சு போட்டுடலாம். ஓகேவா? θ ஃபார்ம்ல என்னன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, அட்ஜசன்ட் சைடு நம்மளுக்கு தெரியுது ஹெச்ன்னு சொல்லிட்டு. ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்க பாருங்க, டோட்டல் ஹைட் எவ்வளோ, இங்கேருந்து இது வரைக்கும் f(x) பிளஸ் ஹெச். நம்மளுக்கு என்ன தேவை, இதுதான் தேவை. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, அதில் f(x) இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணிருங்க. அதான் மேலே ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து f(x) பிளஸ் ஹெச், இதை மைனஸ் பண்ணிடணும், f(x). இது புரிஞ்சுதா? ஓகேவா? அது புரியுதுல? மொத்தம் 10ன்னு வச்சிங்களேன், இதுலேருந்து ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும், 10 மைனஸ் 3. அதுதான் பண்ணியிருக்கேன், f(x) பிளஸ் ஹெச் மைனஸ் f(x) பை அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா θக்கு பக்கத்தில் உள்ளது என்ன, ஹெச். இதான் இந்த லென்த் வந்து ஹெச் நம்ம எடுத்திருக்கோம், ஹெச்.
ஓகே, இங்க டிஃபரன்ஸ்ல எங்க வருது அப்படின்னா இந்த ஹெச்சோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்கேருந்து இங்க போட்டிருக்கோமா, இந்த ஹெச்சோட டிஸ்டன்ஸ் அப்ரோச் டு 0ன்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ரைட் சைடில் நான் என்ன பண்ண போறேன், லிமிட் போட போறேன். லிமிட் h டென்ஸ் டு 0 அப்படின்னு போட்டேன்னா இது அப்படியே தான் இருக்கும், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பை h, அதுக்கு பேரு தான் f days of x. அவ்வளவுதான். என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்டா 0 கிடையாது, 0க்கு அப்ரோச் பண்ண ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸா கொண்டு போறேன். இவ்வளவு தூரம் இல்லாம என்ன பண்றேன், ஹெச்சோ டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட எக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கிட்டாவது அது மேல வர்ற மாதிரி பக்கத்துலயே, புரியுதா, அப்படி கொண்டு போறேன்னு அர்த்தம். அப்ரோச்சஸ் டு 0, எக்ஸாக்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 கிடையாது. ஓகேவா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ஃபார்முலா. பட் சம்ல நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அங்க நிறைய பேர் குழம்பிடுவீங்க. ஓகேவா, ஸோ அது எப்படி மாற்றணும் அப்படின்னா, இது ஆரிஜின் தானே, இந்த ஆரிஜின்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னன்னு பண்ணிக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா, இது ஏன்னு எடுத்துக்குவோம். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து பின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க, ஃபுல்லா பி, நம்ம எது எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த ஏ. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹெச்சை வந்து நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா ஏ மைனஸ் பின்னு மாத்திக்கலாமா, சாரி பி மைனஸ் ஏன்னு மாத்திக்கலாமா, பி மைனஸ் ஏ. அப்போ இந்த இடத்துல நீங்க பி ஹெச்சுக்கு பதிலாக பி மைனஸ் ஏ போடணும், எக்ஸுக்கு பதிலாக ஏ போடணும். அப்போ என்ன வரும், ஆவரேஜ் வெலாசிட்டி, இல்லை ஆவரேஜ் வெலாசிட்டினே போடலாம். ஓகேவா, இல்லை ஆவரேஜ் ஸ்லோப்னு போடலாம். ஆவரேஜ் ஸ்லோப்னு போட்டுறேன். இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் இந்த இடத்துல, இல்லைனா ஆவரேஜ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு கூட போடலாம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், இங்கே டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ், அது வந்து ஏ பிளஸ் ஹெச். என்ன சொன்னேன், ஹெச்சோட வேல்யூ பி மைனஸ் ஏ. அப்போ ஹெச்சுக்கு பதிலாக பி மைனஸ் ஏ மைனஸ் திருப்பி எக்ஸுக்கு பதிலாக ஏ, திருப்பி நம்ம ஹெச்சுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், பி மைனஸ் ஏ போட போகிறோம். அப்போ இந்த இடத்துல பிளஸ் ஏ மைனஸ் ஏ என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. புரியுதா, இதுக்கு பேர் வந்து ஆவரேஜ் ரேட்னு சொல்லலாம். ஓகேவா, இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறது தான் நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு இந்த இடத்துல இந்த லொகேஷன் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ். அதான் டிஒய் பை டிஎக்ஸ், அந்த பாயிண்ட்ல நம்ம வேல்யூஸ். இது வந்து ஆவரேஜ், இதான் நியூட்டன் யூஸ் பண்ணது. ஓகேவா, ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.